நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் வாகன காப்பகங்கள் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, வாகன காப்பகங்கள் முழுமையாக பயன்பாட்டிற்கு வராததற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? அதாவது நெல்லை மாநகரில் இந்த வேந்தான்குளம் பகுதியில் புதிய பேருந்து நிலையமானது கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலை கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்த பேருந்து நிலையம் என்பது முழுமையாக புனரமைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பகுதியில் அந்த வாகனங்களை 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு போதுமான இடவசதி இல்லாத காரணத்தால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 3 சிப்பங்களாக, அதாவது 3 பிரிவுகளாக சுமார் 23 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஒரு நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலைய வளாகத்திற்குள்ளேயே 3 இடங்களில் 2 தளங்களை கொண்ட இந்த கட்டிடங்கள் என்பது கட்டப்பட்ட நிலையில் இந்த கட்டிடங்களை தற்போது மாநகராட்சி நிர்வாகமே நேரடியாக ஊழியர்களை நியமனம் செய்து அதற்கான கட்டணங்களை வசூலாளர் செய்து வருகிறது. இந்த நிலையில் இந்த 3 சிப்பங்களில் ஒரு சிப்பத்தை மட்டுமே மாநகராட்சி நிர்வாகம் என்பது அந்த ஊழியர்கள் நியமனம் செய்து கட்டணம் வசூல் செய்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 கட்டிடங்களும் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரவில்லை. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளை திறந்து 1 ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் தற்போது வரை பயன்பாட்டுக்கு இல்லை. மேலும் இந்த ஒரே திறக்கப்பட்ட ஒரு இடத்திலுமே போதிய அளவு வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடவசதி இல்லை. ஏனென்றால் அதிக அளவு நாளொன்றுக்கு சுமார் 3000 முதல் 5000க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்கள் வருவதால் பெருமளவு சிரமப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறார்கள். இந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய அந்த வாகன காப்பகங்கள் இரவு நேரங்களில் சட்டவிரோத செயல்கள் நடைபெறக்கூடிய ஒரு கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சுமார் கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த வாகன காப்பகங்கள் முழுமையாக இரவு நேரங்களில் மது அருந்தக்கூடிய ஒரு பகுதியாக மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தவிர இந்த பகுதி முழுவதுமே மது பாட்டில்கள் மற்றும் ஆணுரைகள் என மலை போல் அங்காங்கே குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இதன் காரணமாக இந்த பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெருமளவு தொல்லை ஏற்படுவதாகவும் ஒரு புகாரானது வந்திருக்கிறது. இது தவிர கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தின் இந்த வாகன காப்பகங்கள் தற்போது முழுமையாக சேதமடையக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அதிநவீன வசதிகளை கொண்டு இந்த பேருந்து நிலையம் என்பது முழுமையாக கட்டப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு கருவி, சிசிடிவி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலைய வளாகம் என்பது தற்போது முழுமையாக சேதமடைந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சட்டவிரோத செயல்களில் நடைபெறும் ஒரு கூடாரமாக மாறக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகையால் இந்த பகுதியை பொறுத்தவரை மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 வாகன காப்பகங்களையும் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் ஒப்பந்தமோ அல்லது அதிக ஊழியர்களை நியமனம் செய்து பயன்பாட்டுக்கு உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வு என்பது அரங்கேறி வரும் பட்சத்தில் பெரும் அசம்பாவிதம் அல்லது குற்றச்சம்பவங்கள் இந்த பகுதியில் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் உடனடியாக காவல்துறை இந்த பகுதியில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும். இரவு நேரங்களில் இந்த பகுதியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மேலும் இந்த பயன்படாமல் இருக்கக்கூடிய இந்த 2 கட்டிடங்களிலும் வாகன காப்பகத்தை உடனடியாக மாநகராட்சி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இதன் திறப்பதன் மூலம் நெல்லை மாநகராட்சிக்கு வரக்கூடிய அந்த வருமானம் என்பது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்றால் தற்போது ஒரு வாகன காப்பகத்தை மட்டும் திறந்திருப்பதன் காரணமாக போதிய இடவசதிகள் என்பது முழுமையாக அங்கு இல்லை. ஆகையால் பொதுமக்கள் அதிக அளவு தங்களுடைய வாகனங்களை தனியார் வாகன காப்பகங்களை நாடி செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மீதம் இருக்கக்கூடிய 2 வாகன நிறுத்தகத்தையும் உடனடியாக பயன்பாட்டுக்கு திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். காண்கின்ற காட்சிகளை பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு மோசமாக சமூக விரோத செயல்கள் அங்கே அரங்கேறி இருக்கின்றன என்பது தெரிகிறது. இது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக இது தொடர்பாக அதிகாரியிடம் கேட்கப்பட்ட போது இந்த வாகன காப்பகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒப்பந்தம் கோரப்பட்டதாகவும் ஒப்பந்தத்தை அதிக தொகைகள் இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் ஒப்பந்ததாரர்கள் யாரும் எடுக்க முன்வராதன் காரணமாக இந்த ஒப்பந்தத்தை தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் மூலமாகவே ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு வசூல் செய்யும்படியான தற்போது நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் இருப்பினும் இதற்கு முறையான ஒப்பந்ததாரர்களையோ அல்லது ஊழியர்களையோ முறையாக நியமிக்க வேண்டியது மாநகராட்சியின் பொறுப்பு. ஏனென்றால் கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாகன காப்பத்தை முறையாக பராமரிக்கப்பட வேண்டியதும் மாநகராட்சியின் பொறுப்பு. ஆகையால் இதன் முறையாக பராமரித்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருது.